ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிறுகடிக்க ஆசை நாடகத்தில் மெயினாக முத்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது மனோஜை பார்த்து அவங்க அம்மா விஜயா, வாடா மனோஜ் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்டா, உனக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இல்லைம்மா நான் வரலம்மா, ஆனால் நாளைக்கு வரலன்னு தாம்மா சொல்கிறேன், இன்னொரு நாள் போகலாமா, இன்னைக்கு வேண்டாமான்றாரு. அப்போது ஏன்டா இது மாதிரிலாம் பண்ணுற, எதுக்குடா இது மாதிரிலாம் சொல் பேச்சை கேட்க மாட்டேன்ற அப்படின்னு கேட்டாக்கா, "ம்மா எனக்கு கல்யாணம் இருக்குதுமான்றாரு." "என்னது கல்யாணம் இருக்கா? யாருக்குடா கல்யாணம்?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனேயே, "என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் இருக்குதும்மா, அவனுக்கு நான் தோழி மாப்பிள்ளை நான் தாம்மா, கல்யாணமே நின்றுடும்மான்றாரு." அப்போ முத்து சொல்கிறாரு, "மாப்பிள்ளை வரலனா தானடா கல்யாணம் நிற்கும், தோழி மாப்பிள்ளை வரலனா கூடவா கல்யாணம் நிற்கும்?" அப்படின்றாரு. "இல்லைம்மா ப்ளீஸ்மா என் நிலமைய புரிஞ்சுக்கம்மா, ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்கம்மா எனக்கு கல்யாணத்துக்கு" அப்படின்றாரு. "சரி விஜயா, அவனை தான் விட்டுரு, எதுக்கு நீ தொல்லை பண்ணுற?" அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. "நீ மட்டும் போயிட்டு வா கோயிலுக்கு" அப்படின்ட்டு. சரி முத்து வா, சரி கல்யாணத்துக்கு போகலான்ட்டு அவரும் கிளம்புறாரு. முத்து கிளம்பும்போது நல்லா இன்சைட் பண்ணிக்கிட்டு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுட்டு சூப்பராக அம்சமாக இருக்குது. மீனா சூப்பராக இருக்குதுங்க இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்றாங்க. "என்ன மீனா நீ இந்த ட்ரெஸ்ஸை போய் போட்டுக்க சொன்ன, ஆனால் போட்டுக்கினேன்னா ஏங்க நீ இவங்க ஒரு ட்ராவல்ஸ் ஓனருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "இதை இன்சைட் பண்ணுங்கள், இன்னும் அழகாக இருக்கோங்கன்றாங்க." "இன்சைட்லாம் வேணாம் மீனான்றாரு." "நீங்கள் பண்ண போகிறீங்களா இல்லையான்னதும் சரி, அப்போனா நீ திரும்பிக்கோ, அப்படிக்கா நான் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இன்சைட் பண்ணுறாரு முத்து. இன்சைட் பண்ணதும் பெரிய தொழிலதிபர் மாதிரியே தெரிகிறாரு, பணக்காராட்டம். வெளியில் அவங்க அப்பா முன்னாடி நிற்கிறாரு. "அப்பா இங்கே பாருங்கப்பா, எனக்கு மெயினாக இந்த ட்ரெஸ்ஸை இன்சைட் பண்ணிக்க சொன்னாப்பா, நல்லா இருக்கா?" அப்படின்னா, "சூப்பராக இருக்குடா" அப்படின்ட்டு அவங்க அப்பாவும் சந்தோஷப்படுறாரு. "சரிப்பா நாங்கள் போயிட்டு வரோம்ப்பான்னு" போகிறாங்க. அப்புறம் ஸ்ருதிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா மீனா, "ஸ்ருதி நம்ம ரெஸ்டாரண்ட்டை நல்லா டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு சில திங்ஸ் எல்லாம் நான் ஆர்டர் போட்டிருக்கேன், நல்லா ஸ்டைலிஷாக ஸ்பெஷலாக வர கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. அதனால் இந்த ஃபினிஷிங் டச் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத ஸ்ருதி, நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் நம்ம அழகாக வச்சுக்கலாம், பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியும்" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆர்டர் போட்ட பொருளும் வந்துடுதுங்க. பொருளும் வந்துட்ட பிறகு அழகாக சூப்பராக எல்லாத்தையும் எடுத்து ஸ்ருதி முன்னாடி வைக்கிறாங்க. "மீனா சூப்பர் மீனா, நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க மீனா, இந்த ஆர்டர்லாம் பரவாயில்ல மீனா, எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்கன்னு" ஸ்ருதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி இந்த ஃபங்க்ஷனுக்காக ஒரு ஸ்வீட் கேட்டிருந்தாங்க. அதனால் மீனா அந்த ஸ்வீட் பண்ணிகிட்ருக்காங்க. "உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறோமா மீனா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதெல்லாம் இல்லை ஸ்ருதி, உனக்காக நான் ஹெல்ப் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன், எல்லாம் நான் பண்ணித்தரேன், இதெல்லாம் ஒரு உதவி தானே" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா பப்பரப்பா மனோஜுக்கு கல்யாண கலை வந்துருச்சு. பேசிக்கிட்டே இருக்கும்போது வீட்டில், "மனோஜ் கல்யாணம் மட்டும் நல்லபடியாக நடந்ததுன்னா அந்த சாமிக்கு நான் நிறைய வேண்டுதல் வச்சுருக்கேங்க" அப்படின்னு விஜயா சொல்லும்போது, மனோஜ் உள்ளே இருந்து கிளம்பி அந்த கல்யாண வேட்டி சட்டையில் நிற்கிறாரு. பார்த்ததும், "என்னடா கல்யாண மாப்பிள்ளை மாதிரியே நீ கிளம்பியிருக்கிற" அப்படின்னு சொல்லி முத்துலாம் கிண்டல் பண்ணுறாங்க. இவர் கல்யாண மாப்பிள்ளையாவே கிளம்பிட்டாருங்க. கிளம்பி போகும்போது அங்கே வீட்டில் கனகா அடம் பிடிக்கிறாங்க. "நான் கிளம்ப மாட்டேன் கிளம்ப மாட்டேன்னு மேக்கப் பண்ண வந்திருக்காங்க." "ஏம்மா அடம் பிடிக்கிற?" அப்படின்னா, "நான் ஃப்ரிட்ஜு பார்க்க போகிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "நீ ஃப்ரிட்ஜு பார்க்க போ, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவரு அந்த ஃப்ரிட்ஜுக்காரு மனோஜ் தான்" அப்படின்னு. "ஐ அவரா என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு, ஐயோ" அப்படின்றாங்க. "அவரை கல்யாணம் பண்ணின பிறகு இனிமேல் டெய்லியும் ஃப்ரிட்ஜு பார்க்கறதுக்காக நீ கடைக்கு போகலாமா" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேயே மனோஜும் வராருங்க. "மாப்பிள்ளை வந்துட்டாரு, ஆரத்தி தட்டுலாம் எடுங்கன்னு" சொல்கிறாங்க. மீனா முத்து அந்த வீட்டில் இருக்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா? நன்றி, அதுவரையும் காத்திருப்போம். பாய்.